யாருடைய வாழ்நாளில் யாருடைய மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுறதுக்கு வந்து நான் ஒரு என்ன செய்வேன். வணக்கம், நான் சுryathangaraj. நான் செய்கிற மேக்கப்லேயும் கேக்ஸ்லேயும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேங்க. ஒரு நாளைக்கு உருப்படியான வேலைகள் நிறைய இருந்தால் நான் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பேங்க. அப்படி ஒரு நாளை தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இந்த ஒரு அழகான நாள் 5:15க்கு எனக்கு தொடங்குச்சுங்க. காலையில் ஒரு 20 நிமிஷம் பக்கம் எனக்கு வாக்கிங் போகிறக்கு டைம் கிடச்சிதுங்க. ஏன்னா 6:30 மணிக்கு ஒரு பிரைடு வந்துடுவாங்க. அவங்களுக்கான மேக்கப் வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே நான் ரெடியாகவும் போகணுங்க. அதனால் எனக்கு ரொம்ப நேரம் டைம் எல்லாம் கிடைக்கல. ஒரு 20 நிமிஷம் மட்டும் நடந்துட்டு நான் ரெடியாக போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 6:15 ஆகுதுங்க. நான் ரெடியாகி பார்லருக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ரெடியாகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போதுங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகும்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால் நம்மளுக்கு இது போதுங்க. காலையில் தினமும் வெறும் வயிற்றில் சுடுதண்ணி மட்டும் குடிப்பேங்க. வாரத்தில் ஒரு 4 to 5 நாளைக்கு பக்கமாக இந்த மாதிரி உலர் திராட்சைகளை ஊற வச்சு ஒரு கையளவு சாப்பிடுவேங்க. இது மூலமாக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் குறையாமல் இருக்கும். அப்புறம் ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும். எனக்கு வர பிரைட்ஸ்க்குமே நான் இதை தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். இது மூலிமா ஸ்கின் நல்ல க்ளோ கிடைக்கும். அதனால் நீங்களும் வாரத்தில் ஒரு 4 நாளைக்காச்சும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு குட்டி சொம்பு நிறையா சுடு தண்ணி இதை குடிச்சு முடிச்சுட்டு இப்போ நான் பார்லருக்குள்ளே மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி நம்ம மேக்கப் பண்ண போகிற பிரைடு இந்த சாரீ தான் கட்ட போகிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கான மேக்கப் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த சாரீ தான் அவங்க நிச்சயதார்த்தமுக்கு கட்ட போகிறாங்க. ஆனால் இது மாப்பிள்ளை வீட்டில் செகண்ட் சாரியாக வச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாரீக்கு நம்ம மேக்கப் பண்ணிடுவோங்க. இந்த சாரீ தான் அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஃபுல்லாக கட்டியிருக்க போகிற சாரீ. அதனால் இதுக்கு மேட்சிங்கான ஃப்ளார்ஸு மேக்கப் இது எல்லாமே இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த சாரீக்கு ப்ளீட்டிங் பண்ணித்தர சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேட்சிங்கான ஃப்ளார்ஸ் நான் முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஆர்கிட் ஃப்ளாரில் ஒரு அழகான செண்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது பிரைடும் வந்தாச்சு. நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஹாய் ஹரிதா, குட் மார்னிங். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? இவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஸ்கின் டோனுங்க. கொஞ்சம் கலர் கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கண்ணுக்கு கீழே கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. அப்புறம் வாய் சுற்றி கொஞ்சம் பிளாக் சர்க்கிள்ஸ் மாதிரி அப்படி இருந்துச்சு. லிப்ஸு ட்ரையாக இருந்துச்சு. அவங்க லிப்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட் நான் லிப் ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டேன். இதனால் லிப்ஸ்டிக்கெல்லாம் போடும்போது பீல் ஆகி வராது. ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஸ்கின்னுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கண்ணுக்கு கீழே கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால் அவங்க ஸ்கின் டோனை விட ஒரு ஸ்கின் டோன் அதிகமான கன்சீலர் வச்சு கலர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்குறேங்க. இது ஒரு லிக்விட் ஹெச்டி கன்சீலர். அதனால் உங்களுக்கு ஸ்கின்னோட ஸ்கின்னாக நல்லா மெர்ஜ் ஆயிரும். லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி ஹோல் டே அவங்க இருந்தாங்கன்னா கூட இந்த கன்சீலர் உங்களுக்கு கேக்கியாவோ க்ரீமியாவோ அந்த மாதிரிலாம் வரவே வராது. நம்ம எப்போவுமே ஃபேஸுக்கும் நெக்குக்கும் ஒரே மாதிரியான மேக்கப் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஃபேஸில் இருக்கிற அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு நெக்கில் இருக்காது. அதனால் நம்ம அதிகமான ஒர்க் ஃபேஸில் தான் இருக்கும். நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஒர்க் தான் நம்ம பண்ணுவோம். இன்கேஸ் நெக்கில் டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம கன்சீல் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட்டு காம்பேக்ட் போடுவோம். இவங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாததுனால ஃபவுண்டேஷன் அண்டு காம்பேக்ட் போட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இவங்க ஸ்கின்னில் கன்னத்துலேயும் நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கின்னோட ஒரு டோன் அதிகமான கன்சீல் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி கன்னத்தில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான கன்சீல் பண்ணணும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்கின்னை ஈவனாக மாற்றுறதுக்காக ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணணும். அந்த செகண்ட் யூஸ் பண்ணுற கன்சீலர் அவங்களோட ஸ்கின் டோன்லேயே இருக்கணும். அதை நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் ஈவனான ஸ்கின் டோனுக்காக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் ஐப்ரோஸ் ஒர்க் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது நம்ம ஐப்ரோஸ் மேலே படாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி பண்ணலாம்.
சம்டைம்ஸ் எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஃபஸ்ட்டு ஐப்ரோ ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கன்சீலர் ஒர்க் கூட பண்ணுவேங்க. இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் ஐப்ரோ பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அவங்க ஸ்கின் டோனுக்கு இருக்கிற மாதிரியான ஹெச்டி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பிராண்டு பார்த்தீங்கன்னா NYXல இருக்கிற ஹெச்டி ஃபவுண்டேஷன். இப்போது ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா காம்பேக்ட் போட்டு அவங்களோட ஸ்கின்னை வந்து செட் பண்ணிட்டேங்க. இப்போ தான் நான் வந்து ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இவங்க கேட்டது ரொம்ப ஷட்டிலான ஐ மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து ஐ மேக்கப் முடிக்கலைங்க. ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வர 90% பிரைட்ஸுக்கு மேலே கேட்குறது இந்த மாதிரி ரொம்ப ஷட்டிலான ஐ மேக்கப் தாங்க. அதுவும் இது வந்து வெட்டிங் மேக்கப் இல்லை என்கேஜ்மெண்ட் மேக்கப் அப்படிங்கிறதுனால இன்னுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஐ மேக்கப்பில் வந்து ரொம்ப லைட்டான ஷிமரி ஷேட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க ஸ்கின் டோனுக்கே இருக்கிற மாதிரியான ஒரு ஐ ஷேடோ கொடுத்துட்டு அவங்களோட ஐபால்ஸ் மேலே மட்டும் லைட்டாக ஷிமரி ஷேட்ஸ் மாதிரி நான் கொடுத்துட்ருக்குறேன். அப்புறம் இந்த மேக்கப் வந்து அவங்களோட 2 சாரிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணுங்க. அதையும் நான் கவனத்தில் வச்சுட்டு தான் இந்த ஐ மேக்கப் நான் பண்ணணும். நான் வந்து ஐஷேடோ ஒர்க் வந்து கண்ணுக்கு கீழேயும் பண்ணுறேங்க. இது மூலயமா கண் ரொம்ப அழகாக தெரியும். அப்புறம் நான் இப்போது இங்க்லாட் காஜல் வச்சு அவங்களுக்கு லைனர்ஸ் வந்து போட்டுட்ருக்குறேன். இவங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மேக் பிராண்டோடது. அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்கின் டோனில் ஒரு டபுள் ஷேடு வந்து டார்க்கராக இருக்கிற காம்பேக்ட் வச்சு அவங்களுக்கு நான் கான்டோரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மூலிமா அவங்களோட ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் ஹைலைட்டர் போட்டுட்ருக்கிறேன். இதனால் ஃபேஸ் நல்ல க்ளோவாக தெரியுங்க. இந்த மேக்கப் வந்து இவங்களுக்கு இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறக்காக மேக் பிராண்டில் இருக்கிற செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி இவங்க மேக்கப்பை நான் செட் பண்ணி கொடுக்குறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் இன்னுமே நல்லா செட் ஆகி அவங்களோட ஸ்கின்னாக மர்ஜ் ஆயிரும். ஸ்கின் பார்க்குறக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாக நல்ல க்ளோவாக தெரியுங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம ஹேர் செட் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கான ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம போட்டு விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சுங்க. இது வந்து பார்லருக்குள்ளே கொஞ்சம் டல் லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃபினிஷிங் தெரில. இதே வந்து நான் மாடியில் வச்சு இவங்களுக்கான ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அதில் இவங்களோட மேக்கப்போட ஃபுல் ஃபினிஷிங்கை நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஃபோட்டோ ஷூட்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாரியை நல்லா அயனிங் பண்ணிவிட்டு ஒட்டியாக நல்லா கட்டிடலாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட மொட்டை மாடியில் வச்சு நானே வந்து என்னோடய கேமராவில் எடுத்தது தான். இதில் எந்த ஃபில்டரோ எடிட்டிங் ஒர்க் எதுவுமே இல்லைங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபைனல் லுக்கில் வந்து அவங்க ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. இது மாதிரியான எங்களோட ஒர்க்கை நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கலாங்க. உங்களோட ப்ரைடல் மேக்கப் புக்கிங்காக எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குதுங்க. அதில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸோடு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட புக் பண்ணுற பிரைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ஃபுல் பேக்கேஜாக கூட பண்ணித்தரேங்க. ஜுவல்லரி, ஃப்ளார்ஸ் இதெல்லாமே நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துட்ருக்குறோங்க. அது கூட அவங்களுக்கு தேவைப்பட்ட மெஹந்தி, ஃபேஷியல்ஸ் இந்த ஒர்க்கெல்லாம் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த பிரைடோட ஒர்க் முடிஞ்சு அவங்கள தாட்டி விடுறதுக்கு ஒரு 9 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய கேக் வேலைகளை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கேக் வந்து காலையிலேயே வந்து டெலிவரி போயிடுச்சுங்க. இது வந்து 2வது கேக்கு. இது வந்து ஒரு கிளாசிக் வெனிலா கேக். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சாக்லேட் ஓவர்லோடட் கேக்குங்க. இது மேலே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கேக் டாப்பர் மாதிரி இந்த கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கேக் டாப்பர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம் கேக் டாப்பர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அமேசான்லேயே கிடைக்குங்க. ஆனால் நான் இது வந்து அமேசானில் வாங்கலை. ஃபேஸ்புக்கில் வந்து பேக்கரி மெட்டீரியல் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி செல்லர்ஸ் கிட்ட நம்ம வாட்ஸ்அப்பில் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கேக் டாப்பர்ஸ்ன்ட்டு இல்லைங்க, கேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி செல்லர்ஸ் கிட்ட நம்மளால் வாங்க முடியும். அவங்க எந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஃபோட்டோவை நான் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப சொல்லி வாங்கிக்கிட்டேங்க. அதை வந்து நான் கலர் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துட்டேன். அதை இப்படி கட் பண்ணி இதோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் கேக் டாப்பர் வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும்.
இந்த மாதிரியான சாக்லேட் ஓவர்லோடட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது ஒரு குட்டி ரெட் வெல்வெட் கேக்குங்க. இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் வந்து ஒரு கேக் வந்து உள்ளங்கை அளவு தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சு கொடுங்க, அது ரெட் வெல்வெட் ஃப்ளேவரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்படி ஒரு குட்டியான கேக் செய்கிறது எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைமு. ஆனால் அவங்க கேட்டதை விடவே நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்யூச்சரில் இதை வந்து ஒரு என்னோடய கேக் மேக்கிங் பிஸ்னஸில் இதையும் ஒரு பார்ட்டாக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குதுங்க. அதுக்கான அனுபவமாக தான் இந்த கேக்கை நான் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா ரெட் வெல்வெட் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், இது எல்லா கேக்குமே வந்து நான் மினியேச்சர் கேக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குதுங்க. ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே இது ஒரு ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கலாம். குட்டி குட்டி கேக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு வந்து நம்ம ரொம்ப லோ ப்ரைஸ்லேயும் கொடுக்க முடியும், அதே நேரத்துக்கு நம்மளுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம வந்து ஒரு பேஸ்ட்ரி செட்டப்பில் பண்ணோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும்போது லாபம் இருக்குங்க. ஒரே ஒரு கேக் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த டைமில் நம்ம அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு இதில் லாபம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு மினியேச்சர் கேக் வந்து ஒரு 5 கேக் மேலே ஆர்டர் போகுது அப்படின்னா தாராளமாக இந்த கேக்கை நம்ம செஞ்சு கொடுக்க முடியுங்க. பொதுவாக நான் கேக் டெக்கரேட் பண்ணும்போது டைரெக்டாக கேக் போர்டில் வச்சு தாங்க டெக்கரேட் பண்ணுவேன். ஆனால் இந்த குட்டி கேக் வந்து எனக்கு போர்டில் வச்சு பண்ணும்போது நகர்ந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் டைரெக்டாக வந்து டர்ன் டேபிள்லேயே வச்சு பண்ணிவிட்டு இதை எடுத்து நான் வந்து கேக் போர்டில் வச்சுட்டேன். பேக்கரியிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி நானும் அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கேக் டெக்கரேஷன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இது ரெட் வெல்வெட் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ரெட் வெல்வெட் கேக்கில் இருக்கிற பீஸை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் இந்த கேக் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன். இந்த கேக் செஞ்சதுலேயே எனக்கு பிடிச்ச பார்ட் இதுதாங்க, அந்த குட்டி கேக் எடுத்து அந்த கேக் போர்டில் வச்சது. 2 ஸ்டெப் கேக்கெல்லாம் செய்யும்போது அந்த ஃபஸ்ட் லேயரை தூக்கி மேலே வைக்கிறதுக்கு 2 கத்தியை வச்சு மேலே வச்சு ரொம்ப திணறுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரே நைஃப்லேயே எடுத்து நான் ஈஸியாக கேக் போர்டில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இது குட்டி கேக் அப்படிங்கிறதுனால ஒரு குட்டி நாசில் வச்சு இந்த மாதிரி ரோசஸ் போட்டு கொடுத்துட்ருக்குறேன். அவ்வளோதாங்க, கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ரெட் வெல்வெட் க்ரம்ஸ் போட்டு இந்த கேக்கோட டெக்கரேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி வந்திருந்த 5 கேக் ஆர்டர்ஸும் ஒரு ப்ரைடல் மேக்கப்பும் நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தேங்கிற திருப்தி எனக்கு வந்து ரொம்பவுமே இருந்துச்சுங்க. என்கிட்ட கேக் ஆர்டர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்களுங்க. இப்போதைக்கு எங்களால் திருப்பூருக்குள்ளே மட்டும்தாங்க கேக் டெலிவரி பண்ண முடியுது, வெளியூருக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து கேக் வந்து 1 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துக்குள்ளே மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்கள் திருப்பூருக்குள்ளே இருக்கிறீங்க, கேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட ஃபோன் நம்பர் இருக்குதுங்க, அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் ப்ரைடல் மேக்கப் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். இந்த ஒர்க்கெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரு பார்சல் வந்து இருந்துச்சு, அது அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னென்னா நான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. எனக்கு டிஃப்ரெண்ட்டான செடிகளெல்லாம் வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பொதுவாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு செடிகளெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஏன்னா பத்திரமா வந்து சேருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு கள்ளி செடி வகையை சேர்ந்தது. நான் வந்து இது வந்தோடனே கொஞ்சம் பயமாயிருச்சு, என்னடா அது கள்ளி செடியை கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த செடி வந்து கள்ளி செடி வகையை சேர்ந்தது தான். அதனால தான் பத்திரமா எப்படி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. நான் நினச்ச மாதிரியே வந்து செடி நல்ல பேக்கிங்கில் ரொம்ப பத்திரமா தான் வந்து இருந்துச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கலரில் பழம் கொடுக்குங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர்லான ட்ராகன் ஃப்ரூட் வரும், அப்புறம் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். நமக்கு வந்த பார்சலில் இந்த 2 கலருமே வந்துருந்துச்சுங்க. அதுலேயே வந்து ஒயிட்டு ரெட்டுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருந்தாங்க. இந்த செடியோட கால அளவு எப்படின்னா நம்மளுக்கு எப்போ பழம் கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுங்க.
இனி எந்த செடியும் வைக்கக்கூடாது, புது வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசையில் இருந்தேன். ஆனால் இது வரக்கு தான் 2 வருஷம் ஆகும் இல்லைங்க. அதனால் எனக்கு அவ்வளோ நாள் அங்கே போனதுக்கப்புறம் வாங்கி வெயிட் பண்ணுறக்கு எனக்கு வந்து அவ்வளோ பொறுமை இல்லை. அதனால தான் இந்த செடி இப்போவே வாங்கி நான் தொட்டியில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த பார்சல் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நைட் ஆயிடுச்சுங்க. சரி அடுத்த நாள் காலையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அப்படியே வச்சுட்டேன். உகியக்கா சொல்ல விடுறா, நீ சொல்லுங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வளமுடன். சரி வாங்க தூங்கலாம். சரி வாங்க தூங்க போலாம். குட் நைட் சொல்லுங்க. குட் நைட். பை பை. பை பை. அடுத்த நாள் வந்து இந்த செடிகளெல்லாம் வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றினேங்க. நான் எப்போவுமே வந்து மண்கலவை வந்து தயாராக வச்சுருப்பேன். ஒரு பெரிய க்ரீன் பேக் ஒன்று வச்சுருக்குறேங்க. அதில் வந்து நம்ம பழைய செடிகள்லேருந்து எடுக்கிற மண், அப்புறம் தேங்காய் நார் கழிவுகள், செம்மண், அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து தான் வந்து அந்த மண்கலவை இருக்கும். நிறைய வந்து மரத்துலேருந்து இலைகள் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்குங்க. அதை எல்லாமே எடுத்து அதில் போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் மக்கி நல்ல ஒரு சத்துமிக்க மண்ணாக இருக்கும். இதில் தான் வந்து நான் இந்த செடியை வைக்க போகிறேன். தேங்காய் தொட்டி, தேங்காய் வைப்போ அதை வச்சு கீழே வையா, அந்த கையில வைக்க மண்ணாகாம வைக்கணும்னு எப்படி வைக்கிறது? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இது பெருசாகி நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டுமே அம்மா அப்பா வந்து அந்த குழந்தைய பெற்றுக்கிறது இல்லைங்க. சில சமயம் நம்மளை பார்த்துக்காம கூட போகலாம். அது மாதிரி தாங்க நான் ஒவ்வொரு செடி வைக்கும் போதும் நான் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, ஆனால் நான் வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வச்சுட்டேங்க. ஏன்னா அதுக்கு 2 வருஷம் காத்திருக்கணும். இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேங்க. கண்டிப்பாக இந்த செடியில் வந்து பழம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இதை நான் ஒரு விலாகாக கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.